உங்ககிட்ட பேசிட்டு தக்காளி பொடியாக நறுக்கிட்டேன். ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சது. கழுவி போட்டோன்னா அது பாட்டு காஞ்சி நல்லா பேப்பர்லலாம் மடித்து கொடுக்குறாங்கப்பா. இதை எடுத்து வச்சோன்னா வருவார் ஒருத்தர். ஒரு மாதத்துக்கு வரும், சில நேரம் 20-25 நாளும் வரும். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது. இது தெரியும், இது உனக்கு தெரியும். அதான் இது எல்லாரும் சின்ன குழந்தை கூட சொல்லிடும். இது ஊற வச்சுட்டு கழுவுனா அரிசி உடஞ்சிடும். மேலே போடணும். சூப்பர் காம்பினேஷன். என்னம்மா காய்கறி நறுக்கிற வேலை ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு போல. காய்கறிலாம் இல்லை, வெங்காயம் நறுக்குனேன். இப்போ வந்து பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுட்ருக்குறேன். இப்போ தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியா? ஆமாம் ஆமாம். என்ன இன்னைக்கு லஞ்ச் ஸ்பெஷல்? இன்னைக்கு வெட்னஸ்டே வாச்சே, நீ நான்வெஜ் கேட்பல்ல? ஆமாம், சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆமாம், அது தெரியும். சிக்கன் வாங்கிட்டு வந்தால் அதை செய்வேன்ட்டு. அதை என்ன செய்கிற அப்படின்ட்டு கேட்குறேன். இன்னைக்கு கீ ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெப்பர் சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். ஓகேவா? பெப்பர் சிக்கனா? கீ ரைஸ் நல்லா இருக்கும். ஓகேவா? கீ ரைஸ் நான் அவ்வளோ சாப்பிட்டதே இல்லை. நெய் சோறு நல்லாயிருக்கும். பிருந்தி மாதிரி தான், ஆனால் வெஜிடபிள்ஸ் ஆடிங் கிடையாது. சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். கீ ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காரம்லாம், ஏன்னா பச்சை மிளகா தானே ஆட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் பெப்பர் சிக்கன் காரம் சாரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது சாப்பரில், இது கீ ரைஸ்க்கு தான் வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுட்டேன். இது பெப்பர் சிக்கனுக்கு வந்து சாப்பரில் போட போகிறேன். அதுதான் பெப்பர் சிக்கனுக்கு தான். கீ ரைஸ்க்கு வெறும் ஆமாம் ஒன்றா போட்டு சாப் பண்ணி வதக்கிட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு. காய்கறி கிடையாது, ஆமாம் ஆமாம், அந்த மசாலாவே தாளிப்பு தான், பொடி கிடையாது. எதுக்காக பெப்பர் சிக்கன்னா, அந்த கீ ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக ஏதாவது ஒரு வறுவல் இல்லைனா கிரேவி அந்த மாதிரி எதனா வேணும், அது இருந்தால் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட பேசிட்டு தக்காளி பொடியாக நறுக்கிட்டேன். சாப்பருக்கு பொடியாகவே தேவையில்லை, நாளாக வெட்டி போட்டுக்கணும், பழக்க தோஷம். இது பெப்பர் சிக்கனுக்கு பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு நம்ம 2 ஸ்டவ்வில் 2 போட்டுடலாம். ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சுது. இது நறுக்க முடியுமா ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி பொடிசா? சாப்பருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், ஓவர். கட்டிங் ஒர்க்கு குயிக்காக முடிஞ்சிடுது. வாங்கின வெஜிடபிள் கட்டர்லயே இந்த சாப்பர் மட்டும் தான். ஆமாம், வெஜிடபிள் கட்டர் கூட தூங்குது. அது வேஸ்ட். அது பெருசு பெருசாக வெட்டுது, நம்ம கையில் வெட்டுறதை விட. நம்ம ஒரு ரூபாய்க்கு இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 200 ரூபா அப்படி தான் வரும். வெஜிடபிள் கட்டர், அதனால தான் நம்ம வீடியோ கொடுக்கல. கட்டர் 500 ரூபா கொடுத்து வாங்கணும். ஆனால் அது வேஸ்ட். ரொம்ப யூஸ்ஃபுல் சொல்ல முடியல. ஸ்லைஸருக்கு தான் கொஞ்சம் இது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். பஜ்ஜிலாம் சீவரதா இருந்தால் நம்ம பஜ்ஜி சீவரது தனியாகவே இருக்குது, அதுலேயே போட்டு போயிடலாம். ஆமாம், இதில் பண்ணுறதுக்கு அதில் பண்ணிடலாம். நறுக்கியாச்சு, அவ்வளோதான். பேடை கழுவி போட்டோன்னா அது பாட்டு காஞ்சிட்டு இருக்கும். இப்போ சிக்கன் கழுவ போகிறேன். சிக்கன் நல்லா பேப்பர்லலாம் மடித்து கொடுக்குறாங்கப்பா, சூப்பராக இருக்குது. நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். பேப்பர் அதை கவரில் போட்டு பேப்பரில் வச்சு அதை கொடுக்குறாங்க. இதை எடுத்து வச்சோன்னா வருவார் ஒருத்தர், காக்கையார். இல்லை இல்லை, இன்னும் வரல. அது இன்னும் வாசனை பிடிக்கல. வாசனை பிடிச்சிச்சுன்னா வந்து உட்காந்துக்கும். அதுக்கு தானே இந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சிக்கன் கழுவிட்டேன். கொசு சுற்றுது, பொடி கொசு, அதனால மூடி போட்டு வச்சுருக்கேன். இல்லை இல்லை, பெப்பர் சிக்கன் கடாய் வச்சுருக்கேன், சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றணும். அந்த தண்ணி வற்றி வருது இல்லை, இப்போ தான் வத்துச்சு. எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே இதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு எடுத்து அதில் கொட்டிட வேண்டியதுதான். பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஏமாந்தா நம்ம ஆமாம் நம்ம கையை வெட்டிடும். ஆனால் ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடுது. ஆமாம், 1/2 கிலோங்கிறதுனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும். இப்படி சாப் பண்ணி போடுறதுனால இன்னொரு வசதியும் இருக்குது, சட்டுன்னு வதங்கிடுது. ஆமாம், அதாவது வதங்கிறதுக்குன்னு டைம் எல்லாம் எடுக்கல. இதுவே நான் கொஞ்சம் பரவாயில்லன்னு இந்த இதில் நிறுத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இல்லைன்னா இன்னும் பவுடர் மாதிரி ஆயிடுது. மசாலா சேர்த்து சிக்கன் போட்டா சாப்பிடும்போது தொக்கு இருக்கும் பாரு, சாப்பிடுறதுக்கு ரொம்ப இல்ல வெங்காயம் தக்காளியே தெரியாது. நீ ரொம்ப நாளாவே சாப் பண்ணி தான போட்டுட்டு இருக்க. انا இஞ்சி பூண்டு இது அப்புறம் கடுவலாம். இஞ்சி பூண்டு அரைச்சியா? அரைச்சாச்சு. பூண்டு அரைச்சு வச்சிருக்கிறியா? ஆமா, ஒரு மாசத்துக்கு வரும், சில நேரம் 20-25 நாளும் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ பெரிய டப்பா. ஆமா, 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம்.
தலப்பா கட்டியான்னு தெரில, எஸ்எஸ் நினைக்கிறேன். ஏதோ ஒரு டப்பா வாங்குற டப்பாலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இல்லை இல்லை, இஞ்சி பூண்டுக்கு வந்து பெரிய டப்பா வேணும். அது நல்லா இருக்கு, அழகாக தொட்டி ஷேப்பில். மூடியும் டைட்டாக இருக்குது, அதெல்லாம் இருக்கு. மூடியும் டைட்டாக இருக்குது. அதனால் எதையுமே ரீயூஸ் பண்ணுவேன். கிராஃப்டே பண்ணியிருப்பேன் நிறைய விஷயத்துக்கு. அது மாதிரி தான் இதெல்லாம். இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் வதங்கின பிறகு தான் மசாலா. எவ்வளோதான் பிழிஞ்சாலும் தண்ணி இருக்குப்பா, அதுக்கு தான் அள்ளி அள்ளி போடுறது. பெப்பர் சிக்கனில் வந்து இதுக்கு மிளகுத்தூள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த சளி தொந்தரவு, தும்பல், இரும்பல்லாம் இருக்குல்ல, எனக்கே கொஞ்சம் அடிக்கடி கோல்ட் ஆகும். ஆமாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே சட்டுன்னு நிறுத்திடும் அந்த சளி இரும்பல். பெப்பர் சிக்கன் பெப்பர் முக்கியம் வேறு சொல்லணுமா தனியா? இல்லை இல்லை, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக சிக்கன் ஃப்ரை பண்ணாமல் அதை வந்து செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட நான் இருக்கேன், கவலை வேணாம். அப்படிலாம் நான் சொல்ல வரல, கோல்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன். எப்படி வேணா செஞ்சு கொடு, பகோடா போடு, அதை கூட நான் சாப்பிடுவேன். அது வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். அதுக்குள்ளார நான் இதெல்லாம் கழுவி போட்டுருவேன். இதெல்லாம் சிங்கில் போட்டு வைக்கக்கூடாது. இது மூடிலாம் வந்து என்னமா போடுறேன்? மஞ்சள் பொடி போடுறேன். சிக்கனில் பாரு, எண்ணெய் நல்லா விதை போட்டியா? இல்லை போடல, எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருது இல்லை, அந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் தான், தண்ணி தான் இல்லாமல் தானே போட்டேன். இதை சிக்கன் கழுவுனியே, அதுலேருந்து ஒரு வந்து சிக்கன்லேருந்தும் தண்ணி விடும். அதுவும் கரெக்டு தான், வதங்கும் போது கொஞ்சம் தண்ணி விடும். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், லைட்டாக வரும். கூட எண்ணெயும் இருக்குது. ஆமாம் ஆமாம், ரொம்ப பீத்திக்க கூடாது. கரம் மசாலா வரைக்கும் தெரியாது, ஆனால் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் பார்த்தியா? இப்போ இது என்ன பொடி போட்டேன் சொல்லு. கரம் மசாலா. இப்போ இன்னொன்று கேட்குறேன், இப்போ நீ போட போது உப்பு. இது தெரியும், இது உனக்கு தெரியும். அதான் இது எல்லாரும் சின்ன குழந்தை கூட சொல்லிடும். இது நான் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா? பார்த்து உப்பு கண்டுபிடிக்கிறது. ஆமாம் ஆமாம், ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு தான். இதுவே எனக்கு தெரியும், இதுக்கு பேர் பெப்பர். இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன், கடைசியில் ஒரு ஸ்பூன் போடணும். அவ்வளோதான், வேறு மசாலா கிடையாது தானே இருக்கு. மிளகாத்தூள் போடக்கூடாது. தெரியும், அவ்வளோதான் பற்றியா, கரெக்டாக சொல்லிட்டேன். நல்லா வதங்கிட்டா சீக்கிரமாகவே வெந்துடும். லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போகிறதுனால தான் இந்த கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். போடலன்னா இன்னும் நல்லா. இல்லை இல்லை, இன்னும் மிளகுத்தூள் கடைசியாக ஒரு ஸ்பூன் போடுவேன். இப்போ நான் குட்டி ஸ்பூனில் போட்டேன், அது ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும் நான் போட்டது. கடைகளில் பெப்பர் சிக்கன்னா அவங்க மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஆகும், கடைசியில் ஆகும். இன்னும் மறுபடியும் நான் மிளகுத்தூள் போடுவேன். அவங்க ஒரு பெப்பரை கொட்டுவாங்களோ, பெப்பர்லேயே குளிப்பாட்டுவாங்க சிக்கன். அதெல்லாம் இல்லை, இதுவும் ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். தண்ணி ஊற்றணும். ரொம்ப காட்டாக இருக்கும், ஆனால் பெப்பர் அதிகமாக போட்டால். இதுவும் காட்டாக தான் இருக்கும். இன்னும் கடைசியில் மிளகுத்தூள் சேர்ப்பேன். இப்போ மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போயாவது ஒத்துக்கிறியா எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுன்னு? நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலை, அது பார்க்க அப்படி இருந்ததுன்னு தான் சொன்னேன். எண்ணெய் வர அளவுக்கு தான் வதக்கணும். கடைசியில் பெப்பரில் குளிப்பாட்டிடலாமா? கடைசியில் போடுவேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடணும். ஏன்னா காரமே வந்து மிளகு தானே, இதில் வேறு ஒன்றுமே காரம் சேர்க்கலையே. நம்ம பச்சை மிளகா கூட நான் எதுவும் போடல. 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை மாற்றி போட்டுடலாம். இது அப்படியே கொதிச்சு ரெடியா? வெந்து திக்காக வரணும். தண்ணி சுண்டி வரணும். ஆமாம், வற்றணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். இந்த அடுப்பில் தான் கீ ரைஸ் செய்ய போகிறேன். அரிசி இதை ஊற விடணும். ரொம்ப ஊறக்கூடாதுல்ல, உடஞ்சிரும். குக்கரில் செய்ய போகிறேன். குக்கர் சூடு ஆகட்டும், அதுக்குள்ளார இதை கழுவிட்டு வந்துடும். இது ஊற வச்சுட்டு கழுவணும்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டே ஒரு 2 தடவை கழுவி தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற விட்டோம்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்க கரெக்டாக இருக்கும். இது கீ ரைஸ்னால் கீ சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். ஃபுல்லாக நெய்லேயே சேர்ந்தோம்னா அப்படியே திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கடைசியில் கொஞ்சம் ஊற்றணும். அதனால் இப்படியே இருக்கட்டும். அரிசி 2 வாட்டி கழுவிட்டு ஊற விட்டுருக்குறேன். இதெல்லாம் வதக்கிட்டு அரிசி சேர்க்க சரியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 1/2 கிலோ அரிசி எடுத்தேன்ல, அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு பிரியாணி இலை,
2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய். காம்பெல்லாம் அடியில் போயிடுச்சு. ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன்? எப்பவுமே ஒன்றா தான் வைப்பேன். அதில் ஒரு காயின் வேறு போட்டு வைப்பேன். அது ரொம்ப நல்லது. மசாலா டப்பாவில் போட்டு வைக்கணும். என்னம்மா வெடிக்குது? ஆமாம், வெடிக்க தான் செய்யும். இது அன்னாசிப்பூ, மராட்டி மூக்கு, கல்பாசி போட்டுட்டேன். அது கிராம்பு வெடிக்கும். அப்புறமா ஜாவுத்திரி போட்டுடலாம். ஜாவுத்திரி உடஞ்சி தான் இருக்குது. அப்படின்னா என்னது? அது ஒரு மசாலா ஐட்டம். கேள்விப்பட்டதே இல்லை சார். ஆமாம், அது சோம்பு. சாவுத்திரியில் ஜாவுத்திரின்னு வாங்க, ஜாஜிபத்திரின்னு வாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த மசாலா தான் இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறது. எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து அந்த எண்ணெயில் வதங்கும் போது நல்ல வாசனை வரும். ஏன்னா வேறு எந்த மசாலாவும் இதில் கிடையாது. அதனால் அந்த நெய், இந்த மசாலா தான் இதுக்கு ஃப்ளேவரு. இதுக்கு இஞ்சி பூண்டா? ஆமாம், கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போடலாம். எதுக்கு தான் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம்? ஃப்ளேவருக்காக, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். இதில் முந்திரி நான் போடலை. முந்திரி தனியாக தான் வறுத்து போடப்போகிறேன். முந்திரி போட்டிருக்கணும், எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்தனால போடலை. தண்ணி சேர்த்துடலாம். இதில் 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர், 2 டம்ளருக்கு 3 டம்ளர், 1க்கு 1.5 தான் ரேஷோ. இதே நல்லா ஊறிடுச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னா 1.25 வைக்கலாம் தண்ணி. ஊறதை பொறுத்து தானே? ஆமாம், நான் இப்போ தான் ஊற விட்டேன், அதனால் 1.5 வைக்கிறேன். காரம் அந்த பச்சை மிளகா தான் வேறு கிடையாது. இது ஒயிட்டாக தான் இருக்கும்ல கீ ரைஸ்? ஆமாம். மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டேன். எதுவும் இல்லை, தக்காளியே போடலைல்ல நம்ம. வெறும் உப்பு மட்டும் தானே? இதை முந்திரி வறுத்து போடணும், பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் என்னாச்சுன்னு பார்க்கலாம். அது ஆரம்பத்துலேயே வறுத்துட்டு இருக்கலாங்க பேசாமல். இல்லை, எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, கருகிடும். ஒன்றும் இல்லை, ரைஸ் போட்டுட்டு கூட நம்ம நெய் 1 ஸ்பூன் ஊற்றணும். வரலையே? ஆமாம், ஐயில் தான் வச்சுருக்குறேன். தண்ணி இன்னும் இருக்குது, சரியாக இருக்கும் சிக்கன் வேகிறதுக்குள்ளே. இன்னும் 10 நிமிஷம் ஆகலையே, ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ இதில் அரிசி சேர்த்துலாமா இல்லை கொதிக்கணும்? நல்லா கொதிக்குது இப்போது. ஆமாம், உப்புலாம் போட்டாச்சு. அரிசி போட்டுடலாம். அரிசி நான் தண்ணி வடித்து தான் வச்சேன். ஒரு 5 நிமிஷம் தானே ஊறுச்சு. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நான் தான் சொன்னேன்ல, கடைசியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். அந்த நெய்யில் நான் முந்திரி வறுத்து வச்சிடறேன்னு. ஏன்னா ஆரம்பத்தில் போட்டிருக்கணும், இந்த மாதிரி லைட்டு கோல்டன் கலரில் வரும். கொதிக்கணும்னு சொன்னேன் நான், வந்து பார்த்தா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கூடவே இதுவும் ரெடி ஆயிருக்கு. லைட்டு கோல்டன் கலரில் தான் வரணும். அதில் போட்டோம்னா கருகிடும். இதுக்கு தான் ரைஸ் போட்டாச்சுல. ரைஸ் போட்டுட்டு இப்போ மறுபடியும் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் குக்கர் மூடி போடணும். எங்கே புதிக்கு போட போகிற குக்கர் மூடி? மேலே போடணும். போட்டுருவியா? பெப்பர் சிக்கன் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் பெப்பர் சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது. ஆமாம், எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பெப்பர் 2 ஸ்பூன் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி இறக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஆமாம், இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அப்புறம் இந்த வறுத்த முந்திரி அப்படியே நெய்யோட போட்டுட்டு ஒரு கலரிடலாம். நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கீ ரைஸ்ன்றதுனால நெய் சோறு தானே, நெய் வாசனை. சில பேருக்கு பிடிக்காது. இந்த குக்கர் மூடி எடுக்கிறேன். என்ன மாதிரி போல எனக்கு நெய் பிடிக்கும், ஆனால் தயிர் பிடிக்காது. எல்லா அதுலேருந்து தான் வருது. பால்லேருந்து தான் தயிர் வருது, அதுலேருந்து தான் நெய் வருது. தயிர் தான் பிடிக்காது. அது என்ன, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். தீ குறைச்சிட்டேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெயிட்டும் போட்டேன். 1 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ப்ரெஷர்லேயே வந்துடும். இப்போ பெப்பர் சிக்கன் இல்லை ஏதோ இது. ஆமாம், இது முடிச்சிடலாம். இப்போது ஐயில் வைக்கணும். நான் ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சம் இது மாதிரி தளத்தலன்னு கிரேவி மாதிரியே இருக்கட்டும். என்ன சொல்கிற? தளத்தலன்னு கொஞ்சம் இது மாதிரியே இருக்கட்டுமா?
பெப்பர் போட்டோன்னா நல்லா ஆகிடும், தொக்காயிடும். ஏன்னா ரொம்ப அப்படியே இறுகுனா போல் இருக்கக்கூடாது. இதுக்கு நல்லாயிருக்கும் கீ ரைஸ்க்கு. போட்டாச்சு. கொத்தமல்லியும் போட்டுறேன். போட்டு கலந்துட்டோம்னா அவ்வளோதான். ஆயில வச்சுட்டு நல்லா கலக்கிடுவேன். இப்போ இந்த கலரில் இருக்குல்ல, சாப்பிடும்போது கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த பெப்பர்லாம் அப்படியே அதில் ஒட்டி பிடிச்சி கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் அதில் சிக்கனில் அப்சர்வ் பண்ணணும்ல, அது அப்படியே உறிஞ்சோம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணி மணமணக்கும் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கை வச்சா சுட்டுறோம். ஒரு இன்னும் விசில் அடிக்கல. இதோ வந்துடும், சீக்கிரம் வந்துடும். ஒரு விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். ஓ, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பார்க்க. நல்ல ரைஸ் வெந்திருக்கு. ரைஸ் உடையலை. இன்னொரு விஷயம், அடி பிடிக்கலை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் கலரி காட்டுறேன். அடியே பிடிக்கலை. ஆமாம், நல்லா இருக்குல்ல? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு கலரு மட்டும் கலரிக்கணும். ஏன்னா மசாலாலாம் மேலே வந்துட்டுருக்கு. அதனால் ஒரு கலரிட்டேன். அவ்வளோதான், ஓவர். இன்னைக்கு லஞ்ச் பண்ணியாச்சா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான லஞ்ச். கீ ரைஸ், பெப்பர் சிக்கன், அதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. அதான் மாறிடும். அதே மாதிரி தண்ணியும் இல்லை பாரு, அந்த கிரேவி மாதிரி இருந்தது இல்லை, அதெல்லாம் பெப்பர் போட்டுட்டு கலர்ன உடனே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. சூப்பராக. நான் எடுத்தே காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பெப்பர் சிக்கன். நெய் முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கேன்னா இல்லை, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பெப்பர் சிக்கன் எப்படி இது? நீ இப்பதான் சாப்பிடுறியா? நல்லா கலர் மாறிட்டு இருக்கு இப்போ. ஆமா, நல்லா வெந்திருக்கு பாரு. வெந்திருக்கு ப்ளஸ் கலரும் நல்லா மாறி இருக்கு. சூப்பர் காம்பினேஷன். நல்லா காரம் உப்புலாம் கரெக்ட்டா. ஆமா, ஏன்னா கீ ரைஸ்ல வந்து உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் பாசுமதி அரிசி போட்டதுனால நல்ல நீளமாக இருக்குது அரிசி. எவ்வளோ நீளம் இருக்கும் பாரு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து லேசான காரம், அது நல்ல காரம் இருக்கிறதுக்கு ரெண்டும் நல்ல காம்பினேஷன். சூப்பராக இருக்குது. ஓகே, vlog முடிச்சுக்கலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். பை guys.